வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது தேர்தலில் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புன்னு ஒன்று வைக்கிறாங்க. அது வந்து யார் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது சார். அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், இல்லை எதிர்கட்சியாக இருக்கலாம். ஆளுங்கட்சிக்காரங்க அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறதும், எதிர்கட்சிக்காரங்க இல்லை ஆளுங்கட்சி சொல்கிறது தப்பு அப்படின்னு இவங்களுக்கு சாதகமாக பேசுகிறதுமே இருக்குது சார் அதில். ஆனால் இப்போ பொதுவான கருத்து கணிப்பு உண்மை நிலவரம் என்னென்னு பொதுவெளியில் யாருமே பேசுகிறதில்ல. எந்த ஒரு சேட்டலைட் சேனலோ யாருமே பேசுறதில்லை சார். நீங்கள் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே, ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலே நீங்கள் வந்து அரசியல் பத்திரிகையில் இருந்திருக்கீங்க. குறிப்பாக அரசியல் செய்திகள் நிறையா பண்ணியிருக்கீங்க. அதில் இப்போது இருக்கிற உண்மை நிலவரம் என்னென்னு உங்களுடைய அனுபவத்துலேயும் உங்களுடைய அறிவுலையும் கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க சார். சார், இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புங்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்த மனதோடு போய் எடுத்துகிட்டு வர்றதா இருந்துச்சு. ஒன்று ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இது எப்படி போய் எடுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள்ஸ், இதை இந்த கேள்வி கேட்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஏரியாவில் போய் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற ஏரியா, வசதியானவர்கள் அதிகமாக இருக்கிற ஏரியா, கூலி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற ஏரியா, கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பல சாம்பிள்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாம் மட்டுமே பண்ணுறதில்ல, உளவுத்துறையும் பண்ணும், காவல்துறையும் பண்ணும், முக்கியமான பத்திரிகைகளும் பண்ணும். இது தவிர வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆட்களுக்கு போனான்னா இவனுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை பார்த்துட்டு வருவான். வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு அந்த கணக்குலேயே அவங்களும் சேர்ந்து எடுப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சர்வேக்கள் ஒத்து போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது நாட் பர்ஃபெக்ட். அது சொல்லுவாங்கள்ல, நியரஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கலாம். இது வந்து நியரஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறது நல்ல சர்வே. தலைகீழாக இருக்கும் சில சர்வேலாம். ஆமாம் சார், பார்த்து. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல. யார்கிட்டையாவது கொடுத்துறது, அவங்க எட்டு வந்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஏதுங்கிறத ஒத்து பார்க்குறது இல்லை. இப்படி தான் இருந்துச்சு. இந்த சர்வேக்களும் கிட்டத்தட்ட ஓரளவு திறந்த மனதோடு தான் ஆரம்ப காலத்துலலாம் எடுக்கப்பட்டது. ஹிந்து, எக்ஸ்பிரஸ், தினமணி போன்ற பத்திரிகைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இது பற்றி நிறைய அந்த பழைய விஷயங்களை எடுத்து தொகுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும். ஒட்டியாவது வரும். தலைகீழெல்லாம் டைவடிக்காது. ஒரு 150 தொகுதி சொன்னாங்கன்னா அப்படி 130 to 180 அப்படி வந்துடும். 80% ஓரளவு பர்ஃபெக்டாக வரும். சில தேர்தல்களில் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக முன்னாடிலாம் தேர்தல் நேரத்தில் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் நமக்கு இந்த பகுதி அந்த பகுதியெல்லாம் ஓட்டு விழுந்துடும், அங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க செலவு பண்ணிப்பாங்க, குறைந்தபட்சம் இந்த டீ செலவு கொண்டுட்டு வர செலவுலாம் கொடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்தது. அதுதான் பிற்காலமும் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. இந்த திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று வந்தது பாருங்கள். இந்த திருமங்கலம் ஃபார்முலா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எலெக்ஷனோட ஸ்டேட்டஸே கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஸ்ட்ராட்டஜிங்கிறது சுத்தமாக அடிபட்டு போயிடுது. அப்போ என்ன சொல்லுவோம், போல் மேனேஜ்மெண்ட் தானே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் காண்டி மானிட்டரி மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல. இந்த எப்படி சொல்கிறதுன்னா, இந்த மணி மாதிரி மூத்த பத்திரிகையாளர்களே சொல்லி வருத்தப்படுவாங்க. எல்லா ஊர்லேயும் பணம் கொடுத்தாங்க, எங்கள் ஊரில் பணம் இன்னும் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு பொதுமக்கள் சாலை மறியல் நடத்துகிற கன்றாவி கூத்தெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா? எங்கள் ஏரியாவில் இல்லை சார். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, நீ 3 பேர் தான் பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி விரட்டிட்டு போய் பணம் வாங்கினவங்களாம் இருக்காங்க சார். அது உண்மையாகவே நடந்திருக்கு. இது உண்மையாக நடந்திருக்கு. அப்போ இந்த தேர்தலுங்கிறது வந்து கட்சி உணர்வோட, அந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்கள்ல, தொண்டர்கள் தான் கட்சி கட்டுவாங்க, தொண்டர்கள் தான் கொடி ஏற்றுவாங்க, அவங்க வீடு வீடாக தோரணம் கட்டுறதுலேருந்து அதை வந்து அவன் ஏன்னா போருக்கு போகிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக செய்த காலம் இருக்குல்ல. வந்து கல்யாண வீடு மாதிரி காலையில் ஆரம்பிச்சிடுவாங்க சார். அந்த மைதானத்தில் காலையில் அவன் வந்து இந்த கொம்பு நடுறதுலேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க சார். அது 6 மணிக்கு விடியிலே ஆரம்பிச்சிடுவாங்க அந்த வேலையை. அதுதான் உண்மையிலேயே அவங்க மகிழ்ச்சியாக கொண்டாடின திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. இன்றைக்கி எப்படின்னா, ஒரு கட்சிக்கு கூட்டம் நடத்தணும்னா இவ்வளோ பட்ஜெட், இத்தனை பேரை கொண்டு வரணும், இத்தனை லாரியில் ஆட்களை கொண்டு வரணும், இப்படி ஆகிடுது இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வேவோட தன்மைகள் வந்து கேள்விக்குறியாக்கி விட்டுடுச்சு. அதுதான் காரணம்ன்றீங்களா? அது ஒரு முக்கியமான காரணம். பணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்த விட தாண்டி பாதாளம் வரைக்கும் பாயுங்கிற மாதிரி பணம் இருந்தால், இப்போ வந்து கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொல்லி ஓட்டு வாங்கணுங்கிற அந்த காலம்லாம் மாறி போச்சு. அதை சொன்னால் யாரும் எடுபடவும் மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கிறத கேட்குறத வச்சு தான் ஓட்டே நிறைய இடங்களில் டேர்ன் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா சர்வேக்கள் வந்து அந்த நேரத்துக்கு ஒரு சர்வே, அதுக்கப்புறம் ஒரு சர்வேன்னு சொல்லிட்டு நிறைய மாறிடுது. ஏன்னா ஏற்கனவே சர்வே எடுக்கும்போது இப்போ நான் பார்த்திங்கன்னா 1991ஆம் ஆண்டு தேர்தலேருந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி முதல் தேர்தல்லாம் வேலை. ஏன்னா 90க்கு அப்புறமே கிட்டத்தட்ட நான் பத்திரிகைகள் இந்த மீடியாக்களில் வந்ததுனால 91ஆவது ஆண்டு தேர்தலேருந்து நான் 89லேருந்து கூட 91லேருந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டு வரேன், ஆக்டிவாக நான் பார்த்துக்கிட்டு வரேன். அந்த துறையிலே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம சொல்கிற தகவல்கள் கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும். உத்தேசமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யார் என்ன சொல்கிறாங்கங்கிறதே பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு
ஏன்னா நாமளும் ஒரு சர்வே சொல்லுவோம்னு சொல்லிட்டு சில இடங்களில் வந்து அப்பட்டமாக, அதாவது அடிப்படை விஷயம்னு சில விஷயங்கள் இருக்கும். ஆமாம் சார். இப்போ நம்ம சர்வேல எல்லா சர்வேவும் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன எடுப்பாங்கன்னா, ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய தேர்தல்கள் இருக்குல்ல, அதில் யார் தொடர்ச்சி ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. எதிர்த்து நிற்கிறவங்களோட ஓட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஒன்று பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா பார்க்கும்போது ஏற்கனவே நின்று தோற்று போனவருக்கு அந்த பக்கம் ஒரு அனுதாபம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சினால எப்போதுமே பொதுவாக ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு இப்போது இது ஒரு ஃபேக்ஷன் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்ப்பாங்க, அந்த இளைஞர்கள், ஏன்னா ஒரு தேர்தலில் இளைஞர்கள் வந்து புதுசாக வந்துட்டு இருப்பாங்கள, அவங்களோட வாக்கு யார் பக்கம் போகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அதையும் கடந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வயது வித்தியாசத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக என்னென்ன சமூகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் பல்வேறு சமூகங்கள் இருந்தால் கூட சில இடங்களில் சில சமூக எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். தீர்மானிக்கிற முக்கியமான சக்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தில் 2 கட்சியிலுமே கேண்டிடேட் நிற்கிறவங்களா இருப்பாங்க சில இடங்களில். இன்னும் சில இடங்களில் பெரும்பான்மை சமூகம் அதுதான், ஆனால் அந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு சீட்டே கொடுக்காததெல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து எப்படின்னா அது கட்சி உணர்வுகள் இந்த காலகட்டத்தில் அதை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே எடுக்கிறோம்ல, அப்போ இந்த தொகுதியில் இளைஞர்களோட மனநிலை, ஏற்கனவே பழைய டேட்டா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த சமூகங்கள்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுவோம்ல, இதில் வந்து இன்றைக்கி உள்ள நிலவரங்களில் பல்வேறு சமூகங்களை புறக்கணிக்கப்படுது. உண்மையான தகவல்களை சொல்லப்படுறதில்லை, உண்மை இருட்டடிக்கப்படுகிறது. இதில் குறிப்பாக பார்க்கும்போது முத்தரையர் சமூக பெல்ட் இருக்குல்ல, இதில் நிறைய இடங்கள் புறக்கணிக்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் வன்னியர்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கிற மாதிரி தெரிந்தால் கூட பல இடங்களில் வன்னியர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா வன்னியர்களே இல்லாத மாதிரி, இல்லை கம்மியாக இல்லை, இப்போ எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வருவாங்க, அந்த இடத்துல வன்னியரே இல்லாத மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. இது எங்கே நான் பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மகிட்ட பேசக்கூடிய நண்பர்கள் எல்லா சமூக நண்பர்களும் பேசுகிறாங்க, அதில் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய சமூக ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு டெய்லி பத்திரிகைகள், அதாவது மீடியா ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வந்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தினா அது ஒரு மீடியா ஹவுஸ். ஒரு நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு பத்திரிகைகளையும் ஒரு பத்திரிகையை தொடர்ந்து நடத்தினா கூட அதுவும் மீடியா ஹவுஸ் தான். நம்ம ஊரில் உள்ள பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் அதில் வந்துடும். இதே போல் ஒரு மீடியா ஹவுஸ் நீண்ட காலமாக தினசரி பத்திரிகைகள் நடத்திருக்கக்கூடிய ஒரு மீடியா ஹவுஸ் ஒரு தொகுதியாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கு. அதாவது அவங்க நடத்துகிறாங்களா ஆட்களை வச்சு நடத்துகிறாங்களான்னு தெரியல. இதை வந்து போர்டில் டிஸ்பிளே பண்ணி வச்சு அவங்களோட டெலிவிஷன்லாம் பார்த்துக்கிட்டே வராங்க. இதில் வந்து கும்பகோணம் தொகுதியை பற்றி ஒரு ரிப்போர்ட், அதாவது எப்படின்னா சர்வேலாம் எந்த அளவுக்கு ஹம்பக், அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டா வந்து எந்த அளவுக்கு போலித்தன்மையானது. அடுத்தது வந்து சமூகங்களோட அந்த எண்ணிக்கை இருக்குல்ல, மிகப்பெரும் 30% மேலே ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு தொகுதியில் இருந்தால் அதுதான் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சமூகம்ங்கிறது. அவங்க வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கா ஆகலையாங்கிறது அடுத்த கட்டம். ஆனால் அந்த 33% இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியே இருக்காமல் ஒரு பேரை சொல்லிட்டு போய் இருட்டடிப்பு பண்ணுறது இருக்குல்ல, இதெல்லாம் இந்த சர்வேவில் நடக்குது. இதுக்கு உதாரணம் தான் நான் இப்போ கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம். நிறைய சர்வே எடுத்துகிட்டு எல்லா சேனல்லையும் போட்டுட்ருக்காங்கல்ல, அவங்க இருட்டடிப்பு செய்கிற வேலை என்னங்கிறது. முதல்ல சமூக இருட்டடிப்பு, ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதும் நாட்டுக்கு கேடு, ஒரு நல்ல சமூகத்தை வந்து புறக்கணிக்கிறதும் ஒதுக்குறதும் நாட்டுக்கு கேடு தான். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனை தான். இப்போ கும்பகோணம் தொகுதியோட நிலவரத்தை பற்றி நான் சொல்கிறேன். எல்லாரும் வந்து சர்வே போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, எனக்கு வேண்டிய டீம் தமிழ்நாட்டில் பல பகுதியில் சர்வே எடுத்திருக்கு. அவங்க எந்த அளவுக்கு டெப்த்தாக சர்வே எடுத்திருக்காங்கிறதுக்கு ஒரு உண்மையான உதாரணத்தை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். கும்பகோணம் மாநகராட்சிக்கு மொத்தம் 48 வார்டு இருக்குது. 48 வார்டு கொண்ட மாநகராட்சி. அடுத்தது பேரூராட்சிகள் வந்து திருநாகேஸ்வரம், சோழபுரம் 2 ஊர் இந்த கும்பகோணம் தொகுதியில் அடங்குது. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 41 ஊராட்சிகள் இருக்குது. இந்த 41 ஊராட்சிகளில் என்னென்ன சொல்லிடுறான், அகராத்தூர், அசூர், அத்தியூர், அம்மாசத்திரம், ஆரியப்படை வீடு, இன்னம்பூர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 ஊராட்சிகள் இருக்குது. கும்பகோணம் மாநகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அந்த சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா பீப்புள் தான். சௌராஷ்டிரா பீப்புளுக்கு அடுத்தது இவங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3%, 3% to 5% தான் வித்தியாசம். அடுத்த பாப்புலேஷன் வந்து வன்னியர் பாப்புலேஷன். இதை தவிர மற்ற எல்லா சமூகங்களும் இருந்தால் கூட 2%, 3% இந்த மாதிரி நெக்லிஜிபிள் தான். இதுதான் ஒரிஜினல் ரிப்போர்ட்டு, ஒரிஜினல் கள நிலவரம். இதை தாண்டி ஊராட்சிகள் எடுக்கிறோம் இல்லையா, இந்த 41 ஊராட்சிகளில் பார்த்தீங்கன்னா வன்னியர்களோட பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 40%. பட்டியலின மக்களோட பர்சன், அதாவது நான் சொல்கிறது 41 ஊராட்சிகளில் சொல்கிறேன். ஓகே.
கும்பகோணம் தொகுதியை சொல்லல, கும்பகோணம் தொகுதியை தான் நம்ம இப்படி பிரிக்கிறோம். பிரிச்சிட்டீங்க. முதல்ல மாநகராட்சி பகுதின்னு பிரிக்கிறோம், 3 வரையறுத்தீங்க. 3 வரையறுக்கிறோம். மாநகராட்சி பகுதியை முதல்ல பிரிக்கிறோம். மாநகராட்சி பகுதியில் உள்ள மொத்தம் 48 வார்டில் 38 வார்டு திமுக ஜெயிச்சிருக்குது. இந்த 48 வார்டு பகுதிகளில் பெரும்பான்மை எண்ணிக்கை, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட், மோர் தென் 50% எடுக்கிறது இருக்கிற சமூகங்களில் அதிகமாக நியர்லி ஒரு 30% கிட்டத்தட்ட சௌராஷ்டிரா பீப்புள் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வன்னியர் பீப்புள் இருக்காங்க. நான் சொல்றது மாநகராட்சி பகுதிக்குள்ளார. அப்போ சௌராஷ்டிரா பீப்புள் நம்பர் 1, அவங்கள விட கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியில் வன்னியர்கள் இருக்காங்க. இது வந்து நகரம் முழுக்க முழுக்க நகர பகுதி. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சோழபுரம் பேரூராட்சி, இன்னொன்று திருநாகேஸ்வரம் பேரூராட்சி. இந்த பேரூராட்சியிலும் பெரும்பான்மை சமூக மக்கள் வந்து வன்னியர்கள் தான் இருக்காங்க. இது தவிர 41 ஊராட்சிகள் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா, இந்த 41 ஊராட்சிகளை மட்டும் தனியாக எடுத்துட்டிங்கன்னா இதில் மட்டுமே 40% பீப்புள் வந்து வன்னியர் பாப்புலேஷன், 27% பீப்புள் வந்து பட்டியலின மக்களோட பாப்புலேஷன். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33%க்கு மேலே கும்பகோணத்தில் அதிகமாக உள்ள மக்கள் தொகை வன்னியர். வாக்காளர்கள் 33%க்கு மேலே. அடுத்த நிலையில் மோர் தென் 17%க்கு மேலே பட்டியலின மக்கள். அப்போ 50% பாப்புலேஷன் வந்து வன்னியர்களும் பட்டியலின மக்களுமே சேர்ந்து வந்துடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 50%ல் யாரும் வந்து 15% 20%லாம் கிடையாது. இஸ்லாமியர்கள் ஒரு 10% வருவாங்க, பிராமணர்கள் ஒரு 10-15% வருவாங்க. இப்படி தான் போகுதே தவிர இது எல்லாம் சேர்த்து தான் மொத்தம் 50%. இது எப்படின்னா, இதை ஏன் நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்கள, அதுக்கு உதாரணத்துக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எடுக்கிற சர்வேவில் எல்லா சமூகங்களையும் போட்டுட்டு வந்து மேஜராக 33% இருக்கிற வன்னியர் சமூகம் இருக்குல்ல, இதை வந்து எல்லாருமே விட்டுடுவாங்க. கும்பகோணத்தில் வன்னியர்னா யாரோ புதுசாக யாருமே தெரியாத மாதிரி இருந்தால், இதுதான் வந்து இந்த சர்வேக்களோட லட்சணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த சர்வேக்களோட லட்சணமே இதுதான். நிறைய பேர் எடுக்கிற சர்வேக்களோட லட்சணமும் இதுதான். ஆரம்பத்தில் என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, சில பேர் வந்து கரெக்டாக சர்வே எடுத்துகிட்டு வந்தால் கூட சில நிறுவனங்கள் இதை இப்படி மாற்று அப்படி மாற்றுன்னு சொல்லிட்டு மீடியா ஹவுசஸ் வந்து மாற்ற சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கல்ல. இப்போ புரியுதா இவங்களுக்கு என்ன நிர்பந்தம் வந்திருக்குன்னு தெரியுதா? இப்போ நான் சொல்கிற சர்வே வந்து அங்கே வந்து வன்னியருங்கிற ஒரு அந்த கம்யூனிட்டியில் அப்படி ஒரு லிஸ்ட் போடுவாங்கல்ல, எந்தெந்த சமூக மக்கள் இத்தனை உண்மையா பொய்யா ஒன்று போடுவாங்கல்ல, ஒரு விகிதாச்சாரம் போடுவாங்கல்ல, அதில் எது போட்டாலும் டாப்பில் வன்னியர் தானே போடணும். ஆமாங்க சார், அவங்க அதிகமாக 33%க்கு மேலே கும்பகோணம் தொகுதியில் இருக்கிறப்ப அந்த வன்னியரை விட்டுட்டு வன்னியருங்கிற ஒரு கம்யூனிட்டி அங்கே இல்லாத மாதிரியே கொண்டுட்டு போகிறாங்கன்னா இதில் எந்த அளவுக்கு உள்குத்து இருக்கும். சொல்லுவாங்கல்ல, முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது அப்படி இல்லை, பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல மறைக்கிற வேலை. அப்போ சர்வே மேலே உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நான் இப்போ சொல்கிறது கும்பகோணத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது மாதிரி சேலத்தில் ஒரு நிறைய தொகுதிகள் சொல்ல முடியும், எல்லா மாவட்டங்களையும் நான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, என்ன கிட்டத்தட்ட 91லேருந்து இன்னை வரைக்கும் நான் பத்திரிகையாளர் தான். ஆமாம் சார். சில நேரங்களில் வந்து ஆக்டிவாக இருப்போம், சில நேரங்களில் ஒதுங்கி இருப்போம். தவிர நம்மளுடைய தொடர்புகள்ங்கிறது இருக்க தானே செய்யும். இப்போ பொய்யை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து எப்படி கொண்டுட்டு வராங்கங்கிறப்ப, ஏன்னா இதில் தஞ்சை மாவட்டத்தோட அரசியல் வந்து ரொம்ப விசித்திரமான அரசியல். இதை நம்ம இங்கே பேசி ஆகணும். கண்டிப்பாக தஞ்சை மாவட்டங்கிறது 3 பகுதியை உள்ளடக்கியது சார். மெயினாக பார்க்கணும், 3 எம்பி தொகுதியாக பார்த்துக்கோங்க. அப்போ நாகப்பட்டினம்ங்கிறது ஒரு எம்பி தொகுதியாக எடுத்துக்கும், தஞ்சாவூருங்கிறது ஒரு எம்பி தொகுதியாக இருக்கும், மயிலாடுதுறைங்கிறது ஒரு எம்பி தொகுதி. இதில் நாகப்பட்டினம் எம்பி தொகுதிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களோட எண்ணிக்கை அதிகம். அடுத்த நிலையில் வன்னியர் வருவாங்க. மயிலாடுதுறை எம்பி இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பட்டியலின மக்கள் வருவாங்க. மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த தஞ்சை எம்பி தொகுதி இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்குலத்தோர், முத்தரையர்கள், இவங்க எல்லாம் பரவலாக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலேஷன் வந்து மறைக்கப்படும். இதையெல்லாம் ரொம்ப தெளிவாக எடுக்கணும். இது எப்படின்னா, மீடியாக்கள் செய்தால், அங்கே உள்ள அரசியல் இயக்கங்கள் செய்தா, இல்லை வேறு ஏதாவது சமூக இயக்கங்களை சேர்த்து செஞ்சிட்டு இருக்காங்கிறது இன்னும் குழப்பமான மனநிலையில் இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? சர்வேங்கிறது கிட்டத்தட்ட இவன் மனசில் என்ன நினச்சிட்டு போகிறான்னா கொஞ்சோண்டு மாற்றி கீட்டி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சமூகங்கள் வந்து கன்சால்டேட் ஆகாமல் இருக்கலாம். முத்தரையர் சமூகம் கன்சால்டேட் ஆகாமல் இருக்குது. அதே போல் வன்னியர் சமூகங்கள் பல இடங்களில் கன்சால்டேட் ஆகாமல், இது மாதிரி நிறைய சமூகங்கள் இருக்காங்க. இருந்தாலும் அந்த மக்கள் தொகைங்கிறது இருக்க தானே செய்யும். அதில் உங்களுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? இதை தான் வந்து இந்த சர்வேக்கள் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் இந்த சர்வேக்கள்லாம் தூக்கி குப்பையில் போடுறது தான் நல்ல படித்தவங்களுக்கும் பண்புள்ள மக்களுக்கும் அழகு. இதை நான் ஓப்பனாக சொல்லுவேன். நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் பாருங்கள், எத்தனை ஊராட்சி கரெக்டாக சொல்கிறேன், என்னென்ன ஊர்களையும் எல்லா ஊர்களையும் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவேன். இது வந்து எப்படி மறைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்படி தானே இருக்கும் எல்லா சர்வேவும். அப்புறம் எப்படி நீங்கள் அதை போய் எடுத்துக்குவீங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போது பெருவாரியாக இருக்கிற கருத்து கணிப்பில் எதையுமே நம்ப வேணான்ற மாதிரியே ஒரு முடிவு கொண்டு வந்து, பெருவாரியாக இல்லை, கருத்து கணிப்பில் தூக்கி போடுங்க.
அதுதான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒன்று வந்து அதான் இவங்க சார். கருத்து கணிப்புகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய டேட்டா எப்படி வந்து அப்பட்டமான பொய். இன்னொரு பக்கம் திருமங்கலம் ஃபார்முலா வந்ததுக்கப்புறம் உணர்வுள்ள மக்களுங்கிறது வாக்காளர்கள்ங்கிறது குறைஞ்சி போயிட்டாங்கிறது 2வது. இன்னொரு விஷயத்தை வந்து தமிழக அரசியலில் இன்னும் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயம் இந்த தேர்தலில் என்னென்னா, விஜய் வந்து உண்மையிலே எத்தனை % ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறத இது வரைக்கும் யாராலையும் எந்த சர்வேவும் முடிவு பண்ண முடியல. சில சர்வேக்கள் எடுத்திருக்காங்க, அந்த சர்வே வெளியில் வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்னு சொல்லக்கூடாது. முக்கியமான அரசியல் தலைகள் எப்போதுமே சொசைட்டியில் டாப்பில் இருக்கிறவங்க கீழே இறங்குறத விரும்ப மாட்டாங்க. அப்போ கீழே உள்ளவங்க அங்கே வந்துடக்கூடாது இல்லையா, சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பாக வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விட மாட்டான். இதுதான் நடக்கும் எப்போதுமே சொசைட்டியில். பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அந்த செக்ஷன் வந்து குண்டர்கள் மெலிந்ததா சரித்திரமே கிடையாது. அது மாதிரி இந்த பவர்ஃபுல்லான செக்ஷன் இந்த பீப்புள் மேலே வந்துட்டாங்கன்னா நம்ம பவரை எழுந்துருவோம்ல. அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செய்வாங்க. காங்கிரஸ் பீரியடில் திமுகவுக்கு எதிராக செஞ்சது தான், திமுக பீரியடில் அதிமுகவுக்கு எதிராக செஞ்சது தான். இப்போ மற்ற இயக்கங்களை பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூட அதுக்கு எதிராக கூட செய்யலாம்ல. ஏன்னா விஜயோட வாக்கு வங்கிங்கிறது எந்த கட்சி எப்படி பாதிக்குங்கிறது தெரியுது. நம்மளை விட எல்லா அரசியல் கட்சிகளும் சர்வே எடுத்து வச்சுருக்காங்க, அவங்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும். இது வெளியில் வந்துடக்கூடாது சொல்லுவாங்கல்ல. வெளியில வந்துட்டா ஒரு கட்டமைப்பு நம்ம போடுற ஓட்டுங்க தோக்க தான் போது சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் வந்துரும் இல்லைங்களா. அதுக்காக வந்து இந்த மாதிரி தடுக்கப்படுது. முன்னாடி எப்படி கருத்து கணிப்பு பண்ணாங்க, அது எவ்வளவு நேர்மையா இருந்ததுன்னு இப்போ இருக்கிற நிலையில கருத்து கணிப்பு என்ன நிலையில இருக்குன்றத ரொம்ப அழகா பதிவு பண்ணீங்க சார். ஆனா கருத்து கணிப்பு பத்தி உங்களுடைய கருத்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியிலும் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.